எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்குறேன், ப்ளீஸ். ஸ்டாப் இட். தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மரியாதை சொன்னா அவனுக்கு புரியாது. நானும் பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்க ஒரு அளவு இல்லை. தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்த விட்டு போக சொல்றீங்களா, இல்லை ஒரேடியா வெளியில போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்போ இன்னும் ஏன் என்ன இங்க வச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ்க்கு அனுப்பிட வேண்டியதானே? போய் ஒரு நேரம் வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. பண்றேன், இப்பவே பண்றேன். सर, मैं सीता ट्रैवल से आया हूं। ये आपकी मद्रास की टिकट है। उन ट्रेन टिकट। நான் என்ன பண்றது? நான் போக விட்டுமா வேண்டாமா? இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதை பத்தி கேட்கிறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அது சம்பந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான நீ தானே கேட்ட. வீட்டு கணக்கில் இதில் எழுதி வச்சிருக்கேன். இது ஸ்டோர் ரூம் சாவி. இது வீட்டு பணத்தில் மிச்சம் பண்ணுறது. இது உங்கள் பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். எனக்காக நீங்கள் வர வேணாம். நானே போய்க்கிறேன். இந்த நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது, அது கூட வாங்கி கொடுக்காம உன் அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து இனி காலையில் தான் வந்தது. உனக்கு எனக்கு இன்னிலேருந்து எந்த வித சம்மதம் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது வெறும் காகிதம். உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையும் இதனால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்னைய பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்லை. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். சத்தியமா, மனப்பூர்ணமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்னை விரும்புவீங்கன்னு நினைச்சிருக்கேன். நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமா இதையே வச்சுக்கோங்க.